வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி தவிலிசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து. பாரம்பரிய கரலாக்கட்டை உடற்பயிற்சி வலியுறுத்தி புதுச்சேரி வாலிபர் சாதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் சூரஜ் ஹெக்டே அவர்களை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே புதுச்சேரி வருகை புரிந்தார். இவருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் புதுவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நான் எட்ட வருஷம் ஓகே ஓகே. குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருதில் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் கலை, அறிவியல், சமூக பணி, பொதுப்பணி, அறிவியல், வர்த்தகம், மருத்துவம், இலக்கியம், கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது. மொத்தமாக 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தவில் இசை கலைஞரான தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கெங்கையம்மன் கோவில் வீதியில் வசித்து வரும் தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி தேசிய அளவிலான கண்காட்சிகள் மற்றும் பட்டறைகளில் பங்கேற்று பல்வேறு தேசிய அளவிலான விருதுகளை பெற்றுள்ளார். டாக்டர் அம்பேத்கர் ஃபெலோஷிப் தேசிய விருது 2011, டாக்டர் ஆஃப் மியூசிக் தவில் விருது, டாக்டர் அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். இதனிடையே தனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், வளரும் தவில் இசை கலைஞர்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார். புதுச்சேரி தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசிற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் வளரும் தவில் இசை கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து நடைபெற்றது. இந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், திருமுருகன், சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி,
சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் சிவா தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு தவில் நாதஸ்வர கச்சேரியில் ஈடுபட்ட பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்திக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சி வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்றி புதுச்சேரி வாலிபர் சாதனை. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வரி ஆலோசகராக உள்ளார். பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இவர் 24 மணி நேரம் கர்லாக்கட்டை சுற்றும் சாதனையில் ஈடுபட்டார். 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று அவர் சுற்றியுள்ளார். இதனை லேடண்டா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை நான் கடந்த 6-7 வருஷமாக கற்றுட்ருக்கேன். 4 வருஷமாக இங்கே பாண்டிச்சேரியில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன பெனிஃபிட் கர்லாக்கட்டையில்? இது நம்ம பாரம்பரிய ஆண் பெண் இருபாலரையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளுக்கு பூர்வீக ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்கு தனது கடுமையான உழைப்பின் காரணமாக அனைத்து மக்களுக்காக பாரபட்சமின்றி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவத்திற்கான அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த இத்தினத்தை கொண்டாடும் வகையில் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையின் அருகில் நடைபெற்றது. முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதிநிலவளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் வார்டில் 5 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகள் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் வார்டுக்குட்பட்ட மேஜர் சரவண நகர், மேட்டுத்தெரு, பள்ளிக்கூட வீதி, பொன்னியம்மன் கோவில் வீதி, கங்கையம்மன் கோவில் வீதி, அப்பாசுவாமி கோவில் வீதி, வாத்தியார் வீதி, நாகம்மன் கோவில் வீதி, சித்தானந்த நகர், விவேகானந்தா வீதி,
குமரன் வீதி, PML கல்யாணசுந்தரம் வீதி, எடிசன் வீதி, கருமாரியம்மன் கோவில் வீதி, பிள்ளையார் கோவில் வீதி, லக்ஷ்மி நகர் 1 மற்றும் 2வது கிராஸ், ஜெயராம் கார்டன், பாரதி நகர் 9, 11 மற்றும் 12வது கிராஸ் ஆகிய சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களின் சீரிய முயற்சியால் ரூபாய் 5 கோடி செலவில் தரமான சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை கருவடிக்குப்பம் காத்தன் கழுவேற்றல் மைதானம் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கருவடிக்குப்பம் வார்டு பாஜக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், மகளிர், இளைஞர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு பகுதியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரில் மாநில தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கின்ற சுப்பிரமணியன், வேல்முருகன், கிளை செயலாளர் மூர்த்தி ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் நடந்த கோலப் போட்டியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி அவைத் தலைவர் பானு கணேசன், மாநில வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் திருபாசங்கர், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன், தொகுதி மகளிர் அணி சுனிதா என்கின்ற தேவி, கிளை தலைவர் யூசுப்கான், தொகுதி தகவல் தொழில் துணை ஒருங்கிணைப்பாளர் செந்தில், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன், கிளை செயலாளர் சின்ராசு மற்றும் ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓகே. ஓகே. இல்லை போங்க, இப்போ டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒரே நிமிஷம். ஓகேண்ணா. நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் நீங்களாம் வந்து மனுவாவோ இல்லை உங்களுடைய ஆதரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க. சொல்லாதே எல்லா பேர் தெரியும். அவர் எத்தனை ஓட்டுக்குதுன்றது முதல்பட்டு எல்லாரையும் வந்து கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன். இது போல ஒரு கிளீச்சர்லாம் எங்களுக்கு இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பு. அவர் கூட தீவிரமாக பணியாற்ற அவருடைய மகன் இருக்காரு. அவர் மகன் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.
செய்திகள் தொடர்கிறது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மற்றும் உயர்கல்வி ஆலோசனை கூட்டம் மீனவம் காப்போம் செல்வா அவர்களின் தலைமையில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மற்றும் உயர்கல்வி ஆலோசனை கூட்டம் மீனவர் காப்போம் செல்வா அவர்களின் தலைமையில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2500 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 1500 ரூபாயும் சமூக ஆர்வலரும் வில்ஸ் சுற்றுலா படகு உரிமையாளருமான குமரன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இதில் மீனவரும் காப்போம் செல்வா அவர்களால் சிறப்பு அழைப்பாளர்கள், நடுவர்கள், மாணவர்களை கௌரவித்து நெய்தல் நெடியோன் சிங்காரவேலர் ஐயா அவர்களுக்கு திருவுருவ புகைப்படத்தை நினைவு பரிசாக வருகை தந்த 100 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இதில் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிய சோலை நகர் தெற்கு பிரிவு பொறுப்பாளருமான திருமதி இலக்கியா அன்பரசன், பெரிய காலாப்பட்டு பொறுப்பாளருமான திருமதி அருந்ததி மஞ்சினி வாழ்த்துரை வழங்கினார். மீனவம் காப்போம் செல்வா நன்றி உரை கூறினார். மேலும் இதில் அனைவருக்கும் மீனவ மக்களின் அடையாளமான நீலத்துண்டு அணிவித்து நெடியோன் சிங்காரவேலர் ஐயா அவர்களின் திருவுருவ புகைப்படத்தை நினைவு பரிசாகவும் வழங்கப்பட்டது. மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு, பெண், மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் கொடியும் வழங்கப்பட்டது. பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தர்மராஜ், செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் சகோதரி விழிமலர், சுரேஷ், முருங்கப்பாக்கம் மீனவ கிராம பஞ்சாயத்து நிர்வாகி திரு சங்கர், புதுக்குப்ப பஞ்சாயத்து தலைவர் திரு மணி மற்றும் முனைவர் அமிர்தவல்லி, திவ்யா ஆகியோர்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். அது சாதாரண நிகழ்வா இருக்கணும், சின்ன விஷயமா இருக்கணும், அதை நீங்கள் கற்றுங்க. அதே மாதிரி சரவணன் சார் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு யாராவது வருவாங்கன்னு தெரியாது, யாரும் முன்னாடி நாங்க பேச போறோம் தெரியாது, புரியாதுதான் நாங்க சொல்லாம போயிட்டா உங்களுக்கு புரிய வரும்போது உங்ககிட்ட ஃபார்முலா இருக்காது. விஷயங்களை நல்லா வாங்கி இந்த சர்வர்ல போட்டு இந்த ஸ்டோர் பண்ணிக்க. அது உங்களுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா இப்ப நம்ம வீட்டுல சாப்பிடுறோம் சார், எல்லாத்தையும் கவர் பண்ண ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நிறுவனர் சந்துரு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு பல்வேறு அத்தியாவசிய உதவிகள், அடிப்படை பிரச்சனைகள், மேலும் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக மக்களுக்கு தேவையான உதவிகள் குறித்து தொகுதி முழுவதும் அறக்கட்டளை நிறுவனர் சந்துரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சோலை நகர் உட்பட்ட பகுதியில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறுவனர் சந்துரு கலந்து கொண்டு அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இளைஞர்களின் நம்பிக்கையாற்றியாக நன்றி. அடுத்தபடியாக ஒரு கேரி பேக்ல போட்டு ஒரு குப்பையை வாசல்ல வச்சு கலெக்ட் பண்ண ஆள் வரணும்னா ஓட்டு போடுறீங்க, போட மாட்டீங்களா? திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினரால் 21,60,000 ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன்,
மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீ கள்ளப்படி இங்க பாருண்ணா, திரும்ப மூய் திருப்பி அதான் இல்ல 4 பேர் தான் தெரியுறாங்க. சும்மா கை வைங்க. லேடிஸ் வாங்கலாம். திருவண்டார்கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 15,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் 2 பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க பாருங்கண்ணா, இதுதான் போட்டோ. பாருங்க. பாகூர் பகுதியில் 23,65,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் புதிய காமராஜர் நகர் பகுதியில் 16,26,220 ரூபாய் செலவில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கவும், அதனைத் தொடர்ந்து பாகூர் பங்களா வீதியில் உள்ள கருமாதி கொட்டகையை மேம்படுத்தி குளியலறை அமைக்க 7,38,790 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 23,65,000 ரூபாய் ஆகும். இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், இளநிலை பொறியாளர் புனிதவதி மற்றும் மதிமுக பிரமுகர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேடம் நீங்க லெஃப்ட் கை வச்சுக்க மேடம். அப்படியே இருக்கும்.
புதுச்சேரியில் 76வது குடியரசு தின விழாவில் அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் குளிர்பானம், குடிநீர், பிஸ்கட் ஆகியவை பாரதி பூங்கா அருகில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி அதற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் காலை 8:30 மணியளவில் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர், முதல்வர், சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். இதில் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி, மேலும் அந்தந்த பகுதிகளில் இயங்குகின்ற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ மாணவிகள், மேலும் காவல்துறையினர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரங்கத்திலிருந்து பாரதி பூங்கா வழியாக வெளியில் வந்த மாணவ மாணவிகளுக்கு, பொதுமக்களுக்கும் புதுச்சேரி பத்திரிகையாளர்களின் சங்கத்தின் சார்பில் குளிர்பானம், குடிநீர், பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஏற்பாடு செய்து வழங்கினர். ஐயா அங்கே அரியாங்குப்பம் பாரதி நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து சுமார் 13,39,000 ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் பாரதி நகர் குடியிருப்பு பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பார்வையிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும், ஹெல்மெட் அணிவதற்கும், சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் வில்லியனூர், கண்ணகி ஹைமாஸ், எம்ஜிஆர் சதுக்கம், பத்துக்கண்ணு, சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னலை பார்வையிட்டார். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற கல்லூரி மாணவன் உளவாய்க்கால் பகுதியில் சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த இடத்தை பார்வையிட்ட டிஐஜி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக சாலை வடிவமைப்பை கொண்டு வர வேண்டும், மேலும் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்கள் அருகே சாலையோர கடைகளை உடனடியாக வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் கடைகளை ஓரமாக வைக்க வேண்டும் என வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆய்வின் பொழுது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார், திருப்பாத்தி,
காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், செல்வம், வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் சிகரத்தை நோக்கி உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நந்தகுமார், IRS ஆணையர், வருமான வரித்துறை அவர்களும், கல்வி ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ், காந்தி மற்றும் வி யுவர் வீக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் டாக்டர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகர் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உயர்கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வை பெற்று பயனடைந்தனர். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் பேசுகையில், மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கல்லூரியின் அங்கீகாரம், பன்னாட்டு நிறுவனங்களின் அங்கீகாரம், மாணவர்களின் கல்வி நிலை, வேலைவாய்ப்பு சதவிகிதம் மற்றும் கல்லூரியின் கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையில் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை படிப்புகள் பற்றியும், ஆராய்ச்சி படிப்புகள் பற்றியும், கல்லூரியில் மாணவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு மையங்கள் பற்றியும், அரசு மற்றும் தனியார் துறைகளின் அங்கீகாரம், விருதுகள் பற்றியும், மாணவர்கள் பெற்ற வேலைவாய்ப்பு எண்ணிக்கை பற்றியும் கூறினார். சிறப்பு விருந்தினர் IRS நந்தகுமார், மாணவர்கள் தமது எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் தேர்வுக்கு விடாமுயற்சியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் தன்னம்பிக்கையுடனும் தயாராக வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ், காந்தி அவர்கள் கூறுகையில், மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான ஆலோசனைகளையும் அவரவர் படிப்பிற்கு தகுந்தவாறு எங்கு வேலைவாய்ப்பு உள்ளது என்றும், மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரமாக எடுத்துரைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பேசுகையில், மாணவர்கள் தனக்கு இடைஞ்சல் தரும் வெளி காரணிகளை தவிர்த்து கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் ராஜராஜன் பேசுகையில், மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமுள்ள துறையை பற்றி தெரிந்து கொண்டு தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம், SAS டீன் முனைவர் முத்துலட்சுமி மற்றும் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை கூறினார். Your support is remarkable in organizing this Sigarathe Nokki event for the past 7 years. Your visionary leadership progress the institute. வணங்கி குத்துவிளக்கு ஏற்றிட அவையில் வீற்றிருக்கும் சான்றோர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எடுங்க, அதுக்கப்புறம் ஃபீஸ் கன்செஷன் பண்ணி தரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலேஜ் வந்து லைஃபோடைய கேரியரே வந்து உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, உங்களை யாரும் அட்டென்ஷன் ட்ரா பண்ண படிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஸ்லெக்ஷியா அப்படின்னு ஒரு லேர்னிங் டிஸார்டர் இருக்குது. அதில்
அது ஒரு படமே. அப்ப வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்குதோ அந்த ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெட் கலர் ஸ்டேஜும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி தவிலிசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து. பாரம்பரிய கரலாக்கட்டை உடற்பயிற்சி வலியுறுத்தி புதுச்சேரி வாலிபர் சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.